அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க ஒரு மீனுடைய சாகசத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இறுதி இறைவேதமான அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காமிக்கிறான். இறை தூதர்களான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஃபிரௌன்ட்ட சத்தியத்தை பத்தி எடுத்து சொல்வதற்காக போனாங்க. அப்ப ஃபிரௌன் என்ன சொன்னான் தெரியுமா? கால ஃபமர் ரப்புகுமா யா மூசா, மூசாவே உங்க இருவருடைய இறைவன் யாருன்னு கேட்டான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காமிக்கிறான். قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هدى. ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அமைப்பு கொடுத்து பின்னர் வழிகாட்டினானே அவன் தான் எங்களுடைய இறைவன் சொல்லி சொன்னாங்க. ஆக நாம் இங்க பார்க்கக்கூடிய இந்த மீனுக்கு அதனுடைய வழிகாட்டியாக யார் இருந்தா? அந்த மீன் எங்கேயாவது படித்ததா அல்லது யாரையாவது பார்த்ததா? அதற்கு ஏதாவது ரோல் மாடல் வைத்து இப்படிப்பட்ட ஒரு அழகான டிசைனை ஏற்படுத்துச்சா? மனிதர்களாகிய நாம இப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு டிசைனை செய்வதற்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை நாம செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. இப்ப இந்த மீனுக்கு இந்த அறிவை கொடுத்தது யார்? அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டக்கூடிய நேரத்துல ரப்பனா மா خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. எங்கள் இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை, நீ மகா தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்ற வாசகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்ப இந்த மீன் செஞ்ச இந்த சாகசம் என்பது நாம அல்லாஹ் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு அத்தாட்சி. ஆக அல்லாஹு தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணங்களும் அவசியங்களும் என்னென்ன? அதாவது மனிதன் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இதை இப்படி திரும்ப திரும்ப சொல்லி காட்டுகிறான். வெற்றி என்பது என்ன? فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. எவர் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகின்றாரோ அவர் மகத்தான்